ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜ்ஜிமா டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மலான சுடிதார் பேண்ட்டை எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் நம்ம இதை நெக்ஸ்ட் வீடியோவாகவே பார்க்கலாம். எதுக்கு அப்படின்னா, நான் இந்த இதில் கட்டிங்கும் போட்டோன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம டீட்டெயில்டாக நம்ம எதுவுமே ஷேர் பண்ண முடியாது, ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கணும், சரிங்களா? அது போக இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அதுவும் புரியலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில், அதாவது நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட குரூப் இருக்குது, நீங்கள் அந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அது அப்படி இல்லை, அந்த நம்பர் ப்ளஸ் அந்த குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு பேண்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம், சரிங்களா? இருக்கா? ஃபஸ்ட்டு நம்ம பேண்ட்டுக்கு மட்டும் பார்க்கலாம், ஓகேவா? பேண்ட்டுக்கு நமக்கு ஹைட்டு வேணும், சரிங்களா? ஹைட்டு, அகலம், சீட் லைன், காலின் அகலம் ப்ளஸ் பாக்ஸ், எந்த மெஷர்மெண்ட்டையும் எழுதக்கூடாது. நான் சொல்கிற டாப்பிக்கை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? உயரம் நான் வேணாலும் இங்கே பக்கத்தில் எழுதுகிறேன். உயரம், அகலம், சீட் லைன், காலின் கீழகலம், இந்த 4 மெஷர்மெண்ட் இருந்தாவே நம்ம ஒரு பேண்ட்டை ஸ்டிச் பண்ணிடலாம், ஓகேவா? அடுத்தது பாக்ஸு. பாக்ஸில் உயரம், அகலம், இது 2 தான் தேவை, சரிங்களா? நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னென்னு இப்போ எழுதியாச்சு. அதை இன்னொரு வாட்டியும் நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. உயரம், அகலம், சீட் லைன், காலின் கீழ் அகலம், பாக்ஸ் மேலே நம்ம அந்த வேஸ்ட் பெல்ட் கட்டுறோம்ல அந்த இடத்தோட உயரம், அகலம், இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம பேண்ட் கீழ் போர்ஷனை நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு பேண்ட்டுன்னு நல்லா வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த பேண்ட்டில் நம்ம மேலே இதுதான் பாக்ஸ், சரிங்களா? இதை தான் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே இருக்க இடத்த தான் நம்ம பேண்ட்டோட ஃபுல் ஹைட்டை நம்ம பார்க்கணும், சரிங்களா? நம்ம ஒரு பேண்ட்டையே 2ஆக பிரிச்சுருக்கோம், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த தையல் போட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ஜாயிண்டிங், இது ஒரு அமுக்கு தையல் போட்டிருக்காங்க, இதுதான் அந்த ஜாயிண்ட்டு. இந்த ஜாயிண்டிங் போட்ட இடத்துல தான் நம்ம ஹைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தெரியுதா தையல் போட்டது? ஓகே. இப்போ நம்ம பேண்ட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த நாடா போர்ஷனை நம்ம கரெக்டாக இப்படி வச்சு, இதுதான் நாடா போர்ஷன். இப்போ இதை கரெக்டாக வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக அந்த இதெல்லாம் அழகாக நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக எடுத்துக்கோங்க, இந்த பேண்ட் எல்லாமே, சரிங்களா? தையல் போட்ட இடம் இந்த இருக்கா, இந்த இடத்துலையும் கரெக்டாக இந்த தையல் இப்படி இருக்கிற மாதிரி வச்சு இந்த பேண்ட்டை இப்படி வச்சுக்கோங்க, ஓகேவா? வச்சுட்டு இப்போ இந்த பேண்ட்டை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம உட்காந்துருக்கோம்ல அந்த சைடில் இருக்கிற மாதிரி பேண்ட்டை நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? போட்டுட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் சைடை நம்ம விட்டுறலாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸு கீழே இந்த தையல் போட்டிருக்குல்ல இந்த இடத்துல இருந்து காலோட கீழ் போர்ஷன் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம், சரிங்களா? இதை தான் உயரம், பேண்ட்டோட உயரம்ன்றது இது தான், ஓகேவா? இப்போது கரெக்டாக நான் இதை இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக டேப்பை நல்லா டைட்டாக பிடிச்சி நான் ஹைட் எடுத்துக்கிறேன், சரிங்களா? எனக்கு 31 இருக்குது, நான் என்ன பண்ணிக்க போகிறேன், 32 நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? எனக்கு பேண்ட்டோட ஹைட்டு 32. தையலுக்கான எந்த அளவும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், சரிங்களா? அகலம்
அகலம் வந்து நம்ம இப்போ இந்த இடத்த பார்க்கணும். இந்த பாயிண்டில் இருந்து நம்ம பேண்ட்டோட இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு அகலம் வேணும். சரிங்களா? அகலம் வந்து எடுத்துக்கலாம். அகலம் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? 12 இருக்குது. சரிங்களா? நான் வந்து ஒரு அரை இன்ச்சு நான் ரவுண்டாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி தான் சொல்கிறேன். நீங்கள் சேம் அதே 12 இன்ச்சு எடுத்துக்கிட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து இப்போ அதையும் 13 எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது சீட் லைன் க்ராச் லைன் இதை வந்து வேறு தான். ஆனால் நம்ம பேண்ட்டில் அதை சீட் லைனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், க்ராச் லைனாகவும் நீங்கள் எழுதிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். இப்போ இந்த பேண்ட்டை இப்படி வச்சுக்கலாம். இந்த பேண்ட்டோட சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, இதையும் கரெக்டாக வச்சு இதை ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சு அந்த தையல் எங்கே இருக்குது, அந்த ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல இருந்து நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். எனக்கு 10 இன்ச் இருக்குது. சீட் லைன் வந்து எனக்கு 10. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது காலோட கீழ் அகலம். காலோட கீழ் அகலம்ன்றது நம்ம பேண்ட் இருக்கா, இந்த தையல் போட்டிருக்கோம்ல இந்த இடத்துல இருந்து இதை 2ஆக இப்படி நம்ம எடுக்கிறப்போ நமக்கு வர்றது தான் காலோட கீழ் அகலம். அப்போ இது நம்ம பார்ப்போம். இப்போது என்னுடைய காலோட கீழ் அகலம் வந்து எனக்கு 6 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? இந்த 6 இன்ச்சை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். நம்மளோட பேண்ட்டோட உயரம் வந்து 32. நல்லா பார்த்துக்கோங்க, பேண்ட்டோட ஹைட் வந்து 32. இந்த கீழே நான் மடித்து தைக்கிறதுக்கு நான் கொடுக்க போகிற இன்ச் வந்து பேண்ட்டு கிளாத் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம வந்து 2 இன்ச் வந்து இதுக்கு கொடுத்துக்கலாம். சரிங்களா? 2 இன்ச்சு ப்ளஸ் வந்து இந்த இடத்துல நம்ம மேலே வந்து பாக்ஸோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச். சரிங்களா? இந்த பாக்ஸோட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் வந்து இந்த கீழே பாட்டத்துக்கு ஒரு 1.5 இன்ச்சு. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 2 இன்ச்சு இருந்துச்சு, துணி எக்ஸ்ட்ரா இருக்குன்னா 2 இன்ச்சு ப்ளஸ் வந்து அந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு கொடுங்க. பேண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா 1.5 இன்ச்சு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கும் மேலே 1/2 இன்ச்சும் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ ரவுண்டாக 2 இன்ச்சு தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போது எனக்கு 34 இன்ச்சு வந்து பேண்ட்டோட ஹைட்டு. அகலம் வந்து நம்ம கிளாத் வந்து எவ்வளோ இருக்கோ, ஃப்ளீட்டு தானே வைக்கணும், அந்த கிளாத் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அகலத்தில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், சீட் லைன்லேயும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். காலோட கீழ் அகலத்துக்கு நம்ம வந்து 1 இன்ச் வந்து கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. அப்போ 7 இன்ச். இப்போ பாக்ஸ் பார்த்துக்கலாம். பாக்ஸுக்கு நமக்கு தேவையானது 2 மெஷர்மெண்ட்டு தான், உயரம் அகலம். சரிங்களா? டேப்பை எடுத்து இப்போ உயரமாக இந்த இருக்கா கரெக்டாக இதில் வச்சு உயரம் வந்து எனக்கு 8 இன்ச்சு. சரிங்களா? உயரம் வந்து எனக்கு 8 இன்ச்சு. நான் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அகலம் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் இது என்ன அகலம் இருக்குன்னு, நம்ம பேண்ட்டில் எடுத்தோம்ல அதே தான். ஸோ அகலம் வந்து நான் 12.5 இன்ச் இருக்குது, 1 இன்ச் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா ஆக்கி 13 கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது நம்ம இங்கே மேலே ஒரு இன்ச் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி தைப்போம் நாடாக்காண்டி. அப்போது ப்ளஸ் வந்து 1. இப்போ நமக்கு ஹைட் வந்து பாக்ஸோட ஹைட் வந்து 9. அகலம் வந்து நமக்கு 13 இன்ச்சு. சரிங்களா? 13 இன்ச்சு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் அதை காட்டுறேன், இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? என்ன அப்படின்னா, இப்போ இந்த பேண்ட்டை துணி நிறையா இருந்துச்சுன்னா நம்ம 2 பீஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம். இப்படி தெரியுதா? இது 4 பீஸுக்குமே நம்ம வந்து 4 சைட்லேயுமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு 2 அட்டாச் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது நம்ம துணி பத்தலைன்னு இதே மாதிரி இந்த 2 கார்னர்லேயும் அட்டாச் வருதுன்னு வச்சுக்கோங்க. 2 பீஸாக கிடைக்கிறது நமக்கு 4ஆக கிடைக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு சைடுமே ஒரு இன்ச் வந்து விடணும். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஏன்னா அது பிசுறு தட்டாமல் நம்ம தைக்க போகிறோம். அப்போது 1 இன்ச் விட்டு
அதை வந்து 2ஆக பிளந்து நம்ம வந்து 2 சைட்லையுமே மடித்து தைக்க போகிறோம். ஓகேவா? அப்படி இல்லை நான் சும்மாவே தைச்சிக்கிறேன், நான் தான் போட போகிறேன்னா 1/2 இன்ச் வந்து விட்டுருங்க. இப்போ நான் வந்து இது வந்து நான் கிளாத் வந்து எனக்கு ஃபோல்டிங்கில் கிடச்சா நான் 2 பீஸாக எடுத்துக்க போகிறேன். ஃபோல்டிங் இல்லாமல் எனக்கு கிடச்சிது அப்படின்னா நான் வந்து இந்த பீஸ் கூட ஒரு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ 8னா 9 எடுப்பேன் ஹைட்டு. ஓகேவா? வித்து வந்து அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல ஏதாவது டவுட்டுன்னா கேட்டுக்கோங்க. இது போக இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து பேண்ட் வந்து கட் பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.